Everyone knows English, right? தமிழ்ல மட்டும்தான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் அனைவருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். இதுல என்னன்னா, இதுல ஒரே ஒரு வேறுபாடு என்னன்னா, இது ஒரு தினம்லாம் கிடையாது, தினம் தினம் அன்னையர் தினம் தான் நமக்குலாம். ஏன்னா ஒரு நாள் கூட நீங்க யோசிச்சு பாருங்க, அம்மானு கூப்பிடாத நாளே கிடையாது நமக்கு. அது எங்க அம்மாலாம் யோசிச்சு பார்த்தா, சின்ன குழந்தையா இருக்கும்போது கூப்பிட்டுருப்பாங்க, ஃபர்ஸ்ட் அம்மா சொல்லு அம்மா சொல்லு அம்மா சொல்லு, நம்ம அம்மா ஐயோ இவ்வளவு சொந்தமா சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போகப்ப அம்மா அம்மா எம்மூர்ரா அம்மா அம்மா எல்லாத்துக்கும் அம்மா. ஸோ அந்த வார்த்தை சொல்லாத நாளே கிடையாது. அண்ட் அம்மா அப்படின்றதுல நீங்க இன்னும் இதாக யோசிச்சு பார்த்தா, இப்போ அப்பா நம்மளை அடிச்சா நம்ம அழுவோம், அம்மா நம்மளை அடிச்சா அம்மா தான் அழுவாங்க. ஏன்னா ஐயோ அடிச்சிட்டமே பையனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு மற்றவர்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் அப்படின்னு பார்த்தா அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு தான் எப்பவுமே அடுத்தவங்களை பத்தி நான் நினைப்பு மட்டும்தான். அடுத்தவங்க நான் சொல்றது பையன், பொண்ணு, மாமனார், மாமியார், புருஷன், இந்த மாதிரி டோட்டலா எப்பவுமே இந்த இன்னொருத்தவங்களுக்காக யோசிச்சு ஒரு டூர் போறோம், எங்கேயாவது போறோம்னா கூட நம்ம போன உடனே வீட்டுல என்ன பண்ணலாம், தூங்கலாமா இல்ல அது அப்படி யோசிக்கும் போது அவங்களுக்கு போன உடனே நைட்டு சமைக்கணும், போனதுக்கு இவங்க போயிட்டு வந்தது ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சாம் பார்க்கணும், இந்த மாதிரி உடனே துணியை துவச்சு போகணும்னு சொல்லிட்டு ஸோ ஒரு செகண்டும் மற்றவர்களுக்காகவே வாழும் ஒரு ஜீவன் அம்மா தான். ஸோ தினம் தினம் நமக்கு அன்னையர் தினம் தான். ஸோ அதனால மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிக்கலாம், அனைவருக்கும் அன்னையர் வாழ்த்துக்கள். அந்த அம்மாவை பத்தி பேசுனதுனால சொல்றேன், எனக்கும் அப்படிதான். எனக்கு நிறைய ஜாலியான விஷயங்கள் தான் எங்க அம்மாவோட இருக்கும். நிறைய அவங்க கிட்ட இருந்து எடுத்து சீனா வச்சாலே படத்துல நல்லா போகுன்ற மாதிரியா இருக்கும். ஊர்ல நான் சேலம் பக்கத்துல இளம்பிள்ளை அப்படின்ற ஒரு ஊர் தான் என்னோட ஊர் அது. ஸோ அங்க இருக்கும்போது நான் ஒரு நாள் இந்த சினிமாவில் நடிக்கலான்ற ஒரு ஆசையெல்லாம் ஏன்னா அந்த ஸ்கூல் டைம்லலாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏற்றி விடுறது தான். அந்த மாதிரி இதில் எனக்கும் சரி ஒரு ஐடியா இருந்தது. சரி எங்கள் அம்மாட்ட போய் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் போய் இதுவாக சொல்கிறேன், அம்மா நான் சினிமாவுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா அப்படின்னு. போயிட்டு சாயந்தரம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன், இட்லிக்கு போட்டுருக்கேன். அவங்க பிரச்சனை இட்லிக்கு போட்டாங்களாம், இந்த மாவு அரைச்சி வச்சுட்டு வீணா போயிட போகுதுன்ட்டு சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறாங்கம்மா, நான் சினிமா பார்க்க போறேம்மா, நடிக்க போறேம்மா, காமெடி பண்ணாத, இல்லம்மா அதான் பண்ண போறேன் அப்படின்னு அவங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சதே அப்படிதான் அந்த இது. அதுக்கப்புறம் நிறைய அவங்களோட இந்த ஜாலி இன்சிடென்ட்ஸ் இருக்கு. அதுல ஒன்று என்னன்னா, இந்த கோவிட் டைம் பயங்கர பீக்ல இருக்கு, எல்லாருக்கும் அடுத்தது என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு லாக்டவுன்ல இருக்கும். அப்போ அமேசான்ல ஒரு ஷோ எல்னு ஒரு ஷோ இருக்கும். அது ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஷோ, நல்ல காசை கொடுத்து கூப்பிட்டாங்க. எங்களுக்கும் சரி ஓகே, அடுத்த ஒரு 1 இயருக்கு தாங்குன்ற அளவுக்கான இது. ஸோ அப்படி ஒரு ஷோ அது. அதுக்கு வீட்டில் எல்லாருமே ஏன்னா அமேசான்றதுனால பாம்பேல ஷூட்டு, எல்லாருக்கும் கோவிட் டெஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்றாங்க. ஸோ டெஸ்ட் பண்றதுக்காக ஒருத்தர் வராரு. அவர் அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோவிட் டெஸ்ட் எவ்வளவு கஷ்டமா டிவியில பார்த்து